வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் காட்ட போறேன். அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டி குட்டி விக்கிரகம் ரூ. 160க்கு இவ்ளோ அழகா, இவ்ளோ தெளிவாலாம் விக்கிரகம் குடுக்க முடியுமான்றது, நெறைய பேரு அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக இத வாங்குறாங்க. இத கார் டேஷ்போர்ட்ல வைக்க முடியும். அப்படிப்பட்ட விக்கிரகங்கள் தான் இந்த பதிவு முழுக்க நம்ம பார்க்க போறோம். ரொம்ப அழகா இருக்கும். ரூ. 160க்கு குட்டியா வாராகி அம்பாள் வந்திருக்காங்க. குட்டியா சிவன், பார்வதி, நடுவுல பிள்ளையார் இப்படி எல்லாமே வித்தியாசமா ரொம்ப அழகா கிரியேட்டிவாவும் இருக்கு. நீங்க மினி கொலு வைக்க போறீங்கனாலும் இந்த பதிவை மிஸ் பண்ணிடாதீங்க. முழுசா பாருங்க. இப்போ நான் காட்ட போற அத்தனையுமே குட்டி குட்டி விக்கிரகம் தான். இது வந்து தனியா இதுக்குன்னு ஒரு ரோ வச்சிருக்கிறோம். ஏன்னா இதை தனியா டிஸ்ப்ளே பண்ணோம்னா அது கொஞ்சம் சிரமமா இருக்கிறதுனால இது அப்படியே பாக்ஸா போட்டு வச்சிருப்போம். ஒவ்வொரு பாக்ஸ்லயும் நிறைய வெரைட்டி இருக்கு. அதுவும் நிறைய பீசஸும் இருக்கு. ஏன்னா இந்த ஐட்டம் வாங்குறவங்க ஒரு விக்கிரகமா வாங்குறதே இல்லை. அவங்க நிறைய கேட்டு வாங்குறாங்க. இதுல இருக்கக்கூடிய குட்டி குபேரர் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ரொம்ப குட்டியா இருக்குல்ல, ரொம்ப சின்னது தான். 1 இன்ச்சு தான் அதோட உயரம் இருக்கும். அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தத்தாத்ரேயர் அவருமே அவ்வளோ டீட்டெயிலாக இருக்காரு. கிருஷ்ணர் கோமாதாவோட இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அவரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குட்டியா அழகா இருக்காரு. அவ்வளோ டீட்டெயில். இதுல என்ன, இதுல உள்ள ஒரு சிறப்பே என்னன்னா அதோட டீட்டெயிலிங் தான் அவ்வளோ சிறப்பு. அழகா கலசத்தோட இருக்கக்கூடிய லக்ஷ்மி. இதே மாடல்ல சரஸ்வதியுமே இருக்காங்க. ₹160 தான். ரிட்டன் கிஃப்ட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் மினி கொலுவுக்கு கூட இந்த விக்கிரகங்கள் எல்லாமே நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது பெருமாள். பெருமாள் அப்படின்னாலே இந்த திருவாச்சியோடு இருக்கிறது அழகா இருக்கும். ஸோ இந்த பீடம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே திருவாச்சியோடையும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 1 இன்ச்சுக்குள்ள மினியேச்சரில் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. முரசு கொட்டிட்டு இருக்கக்கூடிய யானை, முரசு மேலே 2 காலையும் வச்சிட்டு இருக்கக்கூடிய யானை, அதுவுமே அழகு. இதில் நான் இன்னுமே ஸ்பெஷலாக பார்க்குறது, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம் இந்த கலெக்ஷனு. அப்படியே பாக்ஸாக நிறையா வச்சுருக்கோம். இதில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதெல்லாம் காமிச்சிருப்பேன். சீட்டா இருக்குது. அதாவது கொலு படியில் வந்து விலங்குகள் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டெப்புக்காக நம்ம இதை வச்சுக்கலாம். புலி, சிங்கம், சிறுத்தை, குதிரை, காட்டு எருமை, இப்படி எல்லாமே இதில் இருக்குது. இதில் இன்னுமே இந்த தடவை வந்ததில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அம்பாள் தான் திருநங்கைகளுடைய தெய்வம் அப்படின்னு போற்றி வழிபடக்கூடிய பாலா பகுச்சரா அம்பாள் சொல்லுவாங்க. சக்தி பீடங்களில் ஒரு பீடத்தில் இருக்கக்கூடிய தெய்வம். இந்த தெய்வத்தோட சிறப்பு என்னன்னா, இவங்களுக்கு சேவல் வாகனம். சேவலில் அம்பாள் உட்காந்துருப்பா. இதை பற்றி நம்மளுடைய மயிலாடுதுறை ராகவன் ஐயா நம்மளுடைய 51 சக்தி பீடங்களில் பேசியிருந்தாரு. அவ்வளோ டீட்டெயிலாக இதை பற்றி சொல்லியிருப்பாரு. இந்த கோவிலில் உள்ள தீர்த்தம் வந்து ஆணை பெண்ணாவும் பெண்ணை ஆணாவும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநங்கைகள் மட்டுமல்ல, வலிமையை தேடக்கூடியவங்க, மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வழிபடக்கூடிய பாலா பகுச்சரா மாதா 1 இன்ச்சு உயரத்தில். இந்த மாடல்லையே காமாட்சி அம்மன் அவ்வளோ டீட்டெயிலாக இருப்பாங்க. அவ்வளோ அழகா நம்ம லைட் வெயிட்டில் சில்வர் ஃபினிஷில் வந்துச்சு இல்லையா, அதுலேயே அப்படியே குட்டியாக மினியேச்சர். இது எல்லாம் மொத்தமாக கிஃப்ட்டுக்காகவும் வாங்குறாங்க. மினியேச்சரில் மகா கணபதி, 18 கரங்களோடு இருக்கக்கூடிய கணபதி, இப்படி எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 1 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு 18 கை. எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது தெரியுமா? முன்னாடி நம்மளுடைய பாட புத்தகத்துலலாம் 3 குரங்குகள் வரும் இல்லையா, அது மாதிரி 3 விநாயகர். நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே, தீயதை கேட்காதே, இப்படி 3ஐயும் சொல்கிற மாதிரியான எவ்வளோ அழகான பிள்ளையார் இல்லை. வேறு எல்லாமே இந்த பிள்ளையார் எல்லாமே தனித்தனியாகவே நம்ம வாங்கிக்கலாம் ₹160. அந்த பிள்ளையார் மட்டும் இல்லை, ட்ரெடிஷ்னல் பிள்ளையாருமே அவ்வளோ அழகு. இது நம்ம அப்போ ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த லக்ஷ்மி விநாயகர், லக்ஷ்மி சரஸ்வதி பார்த்தோம் இல்லையா, அதுலேயே விநாயகர். அதே மாதிரி தாமர பீடத்தில் நர்த்தன கணபதி அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பாவை மாதிரி. பெருமாளும் லக்ஷ்மியும் சங்கு சக்கரத்தோட பெருமாள் இருக்காரு. பக்கத்துலேயே லக்ஷ்மி தாயார் கையில் மலரோட அவங்க இருக்காங்க. இந்த மினியேச்சர்லேயுமே காமாட்சி, மினியேச்சரில் 2 மாடலில் காமாட்சி இருக்காங்க. இந்த மாடல் காமாட்சி ரொம்ப குட்டியாக அழகாக 1 இன்ச்சில்
நம்ம வீட்டுக்கு லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் இதுக்கெல்லாம் வர்றவங்களுக்கு கூட நம்ம இதை கொடுக்கலாம். அவங்களுடைய பர்ஸ்லேயே கூட அவங்க வச்சுக்கலாம். அந்த சைஸு தான் இந்த காமாட்சி எல்லாம். இந்த மினியேச்சர் வந்து கிருஷ்ணர் ஏதோ கவலையாக இருக்கார். பக்கத்துலேயே வந்து பசுமாடு படுத்திருக்கு, அது மேலே சாஞ்சிக்கிட்டு அவர் கணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ராதா வர லேட் ஆயிடுச்சான்னு தெரில, அதனால கவலையாக இருக்காரான்னு தெரில. அது மாதிரி குட்டியா அன்னபூரணி அவ்வளோ அழகு, அவ்வளோ டீட்டெயிலாகவும் இருக்கு. 1 இன்ச்சில் வாராகி அம்பாள் விக்கிரகம் பார்க்குற எல்லாரும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பார்க்குறாங்க. ஏன்னா இந்த விக்கிரகம் வந்து அவ்வளோ அழகு. 8 கரங்களோடு இருக்கக்கூடிய மகாவாராகி, இடது கால் தொங்க விட்டு வலது கால் மடித்து அம்பாள் உட்கார்ந்துருக்கக்கூடிய திருக்கோலம். 1 இன்ச்சில் இவ்வளோ அழகாக முகம் அழுத்தம் திருத்தமாக கொண்டு வர முடியுமான்னு நாங்களே ஆச்சரியமாக பார்க்குறோம். இது நிறைய பேர் மொத்தமாக ஆர்டர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னாலும் முன்னாடியே ஆர்டர் பண்ணுங்க. ரங்கநாதர் லக்ஷ்மி தாயாரோட ஆதிசேஷன் மேல சயன கோலத்துல உட்கார்ந்துருக்கிறது அவ்வளோ அழகு. அந்த ஆதிசேஷனும் படம் விரிச்சு நிக்குது, பக்கத்துல லக்ஷ்மி தாயார், பெருமாள் வந்து சாஞ்சி படுத்திருக்காரு. அந்த பீடம் இவ்வளோ குட்டியில இவ்வளோ அழகா கொண்டிருக்காங்க.